பெரியோர்களையும் பெற்றோர்களையும் காலில் விழுந்து வணங்கலாமா? நாம் இந்து மத சமுதாயத்தின்படி வயதில் மூத்தவர்களையும் நம்மை பெற்ற தாய் தந்தையரையும் மற்றும் கல்வி போதிக்கும் ஆசிரியர்களையும் கால்களில் விழுந்து வணங்குவது அவர்களுடைய ஆசியை பெற வேண்டும் என்பது நம் முன்னோர்கள் விடுவித்திருந்தது. ஆனால் இன்றைய தலைமுறையினர் பெற்ற தாய் தந்தையரையும் குருவையும் பெரியவர்களையும் பார்த்தாலும் ஒரு சின்ன புன்னகை கூட தராத நிலையில் காலில் விழுவது என்பது ஒரு கனவாகவே ஆயிற்று. பெரியவர்களுக்கு மதிப்பை தெரிவிக்கும் 4 முறைகள் உண்டு. முதலாவது, யாரை பார்த்தாலும் புன்னகை செய்து வணக்கம் என்று சொல்வது. இரண்டாவது, பெரியவர்கள் வந்தால் எழுந்து நிற்பது. மூன்றாவது, கால் தொட்டு வணங்குவது. நான்காவது, சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிப்பது. இவ்வாறு பெற்றோர்களை வணங்குவதால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், பாசமும் நெருங்கிய உறவும் ஏற்படும், வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் ஏற்படும். பாதங்களுக்கு என்று தனி சிறப்பான தன்மைகள் உள்ளதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்கும் போது இறைவனது பாதங்களையே முதலில் வணங்க வேண்டும். இறைவனது திருப்பாதங்களையே ரிஷிகளும் மகான்களும் வணங்கியிருந்தனர். பெரியோர்களின் காலில் விழுந்து வணங்குவதை யோகா செய்வதாக நினைத்துக் கொண்டு விழுந்து வணங்கி அவர்களின் ஆசியை பெறுவோமாக.